வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி மற்ற வெல்னஸ் கோச்சஸ் கூட நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறோம். வாங்க நீங்களும் வாங்க. மற்ற கோச்சஸ்லாம் நம்ம வந்து எப்படி என்று பார்க்க வாங்க. நீங்கள் உங்கள் பேர்? என் பேர் சுந்தரி. சொல்லுங்கள். எங்கேருந்து வருவீங்க? திருப்பூர். ஓகே. எங்கள் வீட்டில் நானும் அவரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்தோம். வெயிட் லாஸ்க்காக வந்தோம். அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுக்காக வந்தோம். ஃபஸ்ட் டேவே வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபுட் ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 2 days போகும்போது எனக்கு கொஞ்சம் பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட ஸ்டார்ட் பண்ணோம். 1 year ஆச்சு. எங்கள் வீட்டில் 5 பேர் எடுத்துருக்கோம். நான் வெயிட் ஆயிடுச்சுங்களா? வீட்டில் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து வெயிட் லாஸ்க்காக தான் வந்தாங்க. அவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. இது சரி ஃபேமிலியோட ஃபாலோ பண்ணாலும் எனக்கு பொண்ணு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. ஃபேமிலி எடுத்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. 2 பொண்ணுங்க. எங்கள் மாமியார் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் டயட் அவங்க ஸ்டார்ட் பண்ணி கால்வெளி வந்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணி இப்போ 1 வருஷமாக ஃபேமிலியோட எடுத்துட்டு இப்போ நிறையா பேர் பார்த்து கேட்குறது கொஞ்சம் கைட் பண்ணிட்டு இருக்கோம். சரி நம்மளுக்கு ஹெல்த் ஃபெசிலிட்டி கிடைச்சது இல்லை, நம்மளை பார்த்து கேட்குறவங்களுக்கு சரி கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, எல்லாரும் ஃபேமிலிக்காக தான். ஃபேமிலிக்காக என்றவங்க தான் இப்போ வந்து எல்லாருக்காகவும் வந்துட்டு அவங்க சர்வீஸ்க்கு இறங்கியாச்சு. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் சொல்லுங்க மேடம். உங்கள் பேர்? குட் மார்னிங். என் பேர் வந்து கிருத்திகா. நான் வந்து பல்லட்டன் வந்துட்டுருக்கேன். ஸோ நான் பிஃபோர் இந்த ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி வரதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் டோட்டலாக வந்துட்டு சேஞ்ச். அதாவது என்னோட பாடி வச்சுக்கும் என்னோட இது சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ சோம்பேறியான நான் டயர்டாக இருப்பேன். ஹெல்த்தில் அவ்வளோ இஷ்யூஸ் இருந்தது. நான் மேஜராக இங்கே வந்து ரீசன் பண்ணி என்னோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரிட்டோரேட்டாக இருந்தது. இங்கே வந்து டே 1 எனக்கு ஃபாலோ பண்ணி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, எனக்கு மேஜராக பிடிச்சது என்னோட ஃபேவரட் ஃபுட் எதுவும் மிஸ் பண்ணாமல் எனக்கு ஹெல்த் ரிசல்ட் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நான் என்னோட என் ரிசல்ட் எடுத்தேன். என் ரிசல்ட் எடுத்த ப்ராசஸில் ஏன் இந்த பீப்புள்ஸ்க்கு நிறைய பேர் வந்து நம்ம மெடிசனால சஃபர் ஆகிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு இடம் இருக்கிறது, இப்படி ஒரு ஈட்டிங் ஹேபிட்டே தான் நல்லா இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியல. ஸோ அப்போ இது ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து பண்ணக்கூடாது. இது கூட நான் ட்ரைனிங்ஸ் வந்து கனெக்ட் ஆகி ட்ரைனிங்ஸ் நான் இருந்து லேர்ன் பண்ணிட்டு எஜுகேட் ஆகிட்டு ஒரு 2 years வந்து நான் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 2 years ஆகிருக்கும். ஸோ நம்ம பெற்றா கூட ஒரு குழந்தை தான். இங்கே நம்ம வர ட்ரெயின்ஸ் சர்வீஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு நம்மளோட குழந்தையாக நம்ம கேர் பண்ணி அவங்களோட டே 1 அவங்க வர கண்டிஷன் அவங்களோட ஹாப்பியாக இன்டர்சென்ட் போகிற வரைக்கும் அந்த கைடன்ஸ் நம்ம கொடுத்து அதை சர்வீஸ் கொடுத்து அவங்க நம்ம ப்ளஸ் பண்ணும்போது அது ஒரு வேற லெவல் ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நானும் வந்து என்னோட ஃபேமிலியும் வந்து இதில் ப்ளஸ் ஆகிருக்காங்க. நானும் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் இருக்கேன். ஸோ இங்கே வர பீப்புள்ஸுக்கு நாங்கள் அதான் கைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க. அவங்க வரவங்க எல்லாம் குழந்தைய பார்க்குறாங்க. ஒரு தாய் வந்து குழந்தைய பார்க்குறது எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு மேலே யாராலையும் பார்க்க முடியாது இல்லையா? வேற யார் வந்தாலும் பெற்ற தாயை விட யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ சின்சியராக இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரியல. நம்ம வந்துட்டு சென்டருக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்க கூட 2 days நீங்கள் வந்து உங்கள் ரிசல்ட் எப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஆமாம் கரெக்டு அப்படின்னு. ஏன்னா நான் அது ஒருத்தி தான் வரும்போது நானும் இதை தான் நினச்சிட்டு என்ன இதில் இப்போ என்ன நடக்க போகுது, நான் நிறையா மருந்து மாத்திரம் சாப்பிட்டா ஒன்றும் நடக்காது, திருப்பி என்ன நடக்க போகுது, நெகட்டிவ் இம்பாக்ட் தான் நானே விளையாடுறேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ பாசிட்டிவாக பிரிஸ்காக ஆக்டிவாக உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரீசன் இவங்க தான்.